இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியில சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நமக்கு பாராட்டுகிற இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். யோபுவின் சரித்திரத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கூட யோபுவனுடைய பொறுமையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். யோபு உபத்திரவத்துல பொறுமையாய் கூட காணப்பட்டான். யோபு தன்னுடைய துன்பத்துல பொறுமையாய் கூட காணப்பட்டான். இன்னைக்கு இந்த பொறுமை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா யோசித்து பார்க்க வேண்டும். யோபுனுடைய பொறுமையை குறித்து யாக்கோபு ஒரு அருமையான சாட்சியை சொல்வதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு 5வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போமானால், இதோ பொறுமையாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று என்கிறோமே, யோபுவின் பொறுமையை குறித்தும் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் கூட இருக்கிறார். யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். யோபு எவ்வளவு பொறுமையா இருந்ததனால் நிதானமாய் பதில் சொன்னதை நாம் பார்க்கிறோம். யோபு மிக பொறுமையோடு கூட காணப்பட்டதனால் மிக நிதானமாய் தன்னுடைய பிரத்யுத்தரத்தை கர்த்தருடைய சமூகத்துல வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதவசனம் சொல்லுகிறது, யாக்கோபு 1:3 நாம் வாசிக்கும் போது, பொறுமையா உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். விசுவாசத்தின் பரீட்சை எதை உண்டாக்குமாம்? பொறுமையை உண்டாக்கும் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யோபுனுடைய வார்த்தை, யோபுனுடைய பேச்சு அதை சொல்லுகிறது. எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார் யோபு 42:7, என்னுடைய தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. அவருடைய மற்ற நண்பர்களை குறித்து சொல்லும் போது, என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லுகிறார். இந்த நிதானம் யோபுவுக்கு எப்படி வந்தது? அவ்வளவு பாடு, அவ்வளவு துன்பம், அவ்வளவு கஷ்டம். யோபுவுக்கு தெரியாது இந்த கஷ்டம் இன்னைக்கு மாறுன்னு சொல்லி தெரியாது. யோபு எழுந்ததெல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வாரா என்று சொல்லி அவருக்கு தெரியாது. அவருடைய முன்னிலைமையை பார்க்கும்போது அதை அவர் குறித்த ஒரு ஏக்கம் யோபுவுக்கு உண்டாயிருக்கலாம். ஆனால் அதெல்லாவற்றையும் அவர் சிந்தித்து பார்த்த போதிலும் கூட மிகவும் பொறுமையானவராய் கூட காணப்பட்டார். அது எல்லாவற்றையும் அவர் யோசித்து பார்த்த போதிலும் கூட மிகவும் சாந்தமுடையவராய் கூட காணப்பட்டார். இந்த பொறுமையை, இந்த சாந்தத்தை எப்படி யோபு கற்றுக்கொண்டா? ஒரு செல்வந்தனாய் வாழ்ந்த ஒரு மனிதன் இன்னைக்கு தரையில சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்படிப்பட்டதான இந்த சமயத்திலும் கூட ஒரு பொறுமை இந்த மனிதனுக்கு வந்திருக்குது. ஏன் நம்முடைய வாழ்க்கையில இந்த பொறுமை வர முடியாது? ஏன் இந்த பொறுமை இழந்தவர்களாய் கூட காணப்படுகிறோம்? சற்று யோசித்து பாருங்க. நீதிமொழிகள் 25:15 சொல்லுகிறது, நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். நீண்ட பொறுமை, எப்படிப்பட்ட ஆட்களா இருந்தாலும் பொறுமையோடு கூட காரியத்தை நாம் நடப்பிக்கும் போது சகலமும் நம்முடைய கை கூடி வரும் என்று சொல்லி பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் இந்த பொறுமை இல்லாததுனால செய்கிறதான தவறுகளினால, பொறுமை இல்லாமல் எடுக்கிறதான முடிவுகள் தவறுதலாய் முடிகிறதை நாம் பார்க்கிறோம். பொறுமை இல்லாததனால் செய்யப்படுகிறதான செயல்கள் தவறுதலாய் முடிகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். பொறுமையோடு கூட செயல்பட வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். பொறுமையோடு கூட செயல்பட வேண்டும். பொறுமை இல்லாததுனால ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து பொறுமையோடு நாம் காத்திருப்போமானால் அதற்கேற்ற பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் கூட காணப்பட. யோபுவின் சரித்திரம் பொறுமைக்கு ஒரு சிறந்த அடையாளம். ஒரு கழுகை குறித்து நாம் பார்க்கும்போது, அந்த கழுகு தன்னுடைய வயதான காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மாத்திரமே அது பறந்து செயல்பட முடியும். கழுகுக்கு வயதான பிற்பாடு உயர வானங்களுக்கு அது பறக்க முடியாது. அது உயர வானங்கள்ல பறக்கும் போது அதனுடைய பல தன்மைகளை அவர் இழந்து போகிறது. தன்னுடைய இரையை தன்னால் சரியாக கவிக்கொள்ள முடியாது. இப்படிப்பட்டதான ஒரு சூழலை கழுகுக்கு வந்துடும். எனவே கழுகு என்ன செய்யுமா? ஒரு பெரிய உயர்ந்த ஒரு மலையை தேர்ந்தெடுத்து அந்த மலையில போய் உட்கார்ந்து கொள்ளுமா. முதலாவதாக தன்னுடைய அலகை வைத்து தன்னுடைய ரோமங்கள் எல்லாவற்றையும் இந்த கழுகு புடுங்கி கொள்ளுமா. அந்த சிறகுல இருக்கிற எல்லாவற்றையும் அந்த அலகை வைத்து கழுகு புடுங்குமா. அதோட துன்பம், அதனுடைய வலி, அதனுடைய கஷ்டம், பாரம் எல்லாவற்றையும் அந்த கழுகு பொறுமையோடு கூட சகித்து கொள்ளுமா. அதுக்கு தெரியும் அது பொறுமையினால் அது செஞ்சதுனால அதற்கு என்ன பலன் கிடைக்க போகிறது என்பது அந்த கழுகுக்கு நிச்சயமாக தெரியும். அவ்வளவு சிறகை விரித்துதான பறவையான கழுகு இப்ப அந்த சிறகுகள் உள்ள எல்லாவற்றையும் புடுங்குகிறது. கடைசியாக அதனுடைய அழகையும் கூட வேகமாக கொண்டு மோதி அழகையும் கூட உடைத்து போட்டு சிறகில்லாததாய், அழகில்லாததாய், ஒரு பெரிய கம்பீர தோற்றமுள்ளதான ஒரு கழுகு
இப்போது எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாததாய் அற்பதான ஒரு ஜந்து போல அந்த குகையில அது கிடைக்கப்பட்டதான இடத்துல உட்கார்ந்திருக்குமாம். பொறுமையோடு கூட காத்திருக்குமாம். ஏன் பொறுமையோடு கூட காத்திருக்கிறது என்று சொன்னால், அது நாட்கள் வரும். நாட்கள் செல்ல செல்ல அதனுடைய சிறகுகள் புதிதாய் முளைக்க ஆரம்பிக்கும், அதனுடைய ரோமங்கள் முளைக்க ஆரம்பிக்கும், அதனுடைய அழகு புதிதாய் முளைக்க ஆரம்பிக்கும். சில நாள், ஒரு வருஷ காலமா அது காத்திருந்த பிற்பாடு அது மறுபடியுமாக அதனுடைய முளைத்த சிறகுகளை விரித்து அது பறக்கிற போது, அது எவ்வளவு துன்பத்தை அனுபவித்திருந்தாலும், எவ்வளவு பாரத்தை அது அனுபவித்திருந்தாலும், இப்போது அது விரித்து பறக்கிற போது அவ்வளவு சந்தோஷத்தை அது பெற்றுக் கொள்கிறது. எப்படி இந்த கழுகால் இதை செய்ய முடிந்தது? ஒரு 5 அறிவுக்கு ஜீவனுக்கு இருந்ததான பொறுமை நிமித்தமாய் அது இழந்த எல்லாவற்றையும், அது இழந்த பலனை, அது இழந்ததான அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள முடிகிறது. இது எதனால் விளைகிறது? பொறுமையினால் விளைகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கிறோம், உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் தரும் என்று சொல்லி அறியீர்களா? உபத்திரம் வருதா? அந்த உபத்திரத்துல பொறுமையை கற்றுக்கொள்ளுங்கள். பொறுமை வருதா உங்களுக்கு? நீங்க பொறுமையா இருக்கிறத பார்த்து இன்னும் உபத்திரம், அதுதான் பரீட்சை. அந்த பொறுமையை சோதிக்கும்படியாக அது பரீட்சையை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. ஆனா அந்த பரீட்சையில நீங்க வெற்றியை கொண்டீங்கன்னா, என்னை காண்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிறதான ஒரு நம்பிக்கை வரும். இதுதான் உபத்திரம் வரும்போது நமக்கு ஒரு பொறுமை உண்டாக வேண்டும். அந்த பொறுமை கடைசியாக நம்பிக்கையாக மாற வேண்டும். உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருங்கள் என்று சொல்லி ரோமர் 5வது அதிகாரம் 4வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். என்ன நினைச்சோன்னா, இன்னைக்கு நம்ம உபத்திரம் வந்தோடனே விழுந்து போகிறோமா, இல்ல மேன்மை பாராட்டுகிறோமா? பொறுமையோடு கூட இருப்போமானால் நாம் மேன்மை பாராட்டுகிறவர்களாய் கூட காணப்படுவோம். பொறுமை இழந்து இருப்போமானா நம்ம மேன்மை பாராட்டுறதுபடிக்கு துன்பத்தின் மத்தியில, துயரத்தின் மத்தியில கடைசி வரைக்கும் துன்பத்திலே இருக்கிறவர்களாய் கூட இருப்போம். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்க. லூக்கா 21வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் பொறுமையினால் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு பொறுமை அநேக காரியங்களை சாதிக்கும். பொறுமை அநேக காரியங்களை சம்பாதிக்கும். பொறுமை அநேக காரியங்களை அது மூடக்கூடியதாய் கூட காணப்படும். இன்னைக்கு இந்த பொறுமை இல்லாமல் எந்தெந்த சூழலில இழந்து காணப்படுகிறோமோ, யோபுடைய பொறுமை யோசித்து பாருங்க. யோபு பொறுமையா இருந்தது யாக்கோபு இந்த இடத்துல அழுமையாய் சுட்டி காட்டுகிற யோபுடைய பொறுமையை அறிவீர்களே, முடிவிலே யோபு பெற்றுக்கொண்ட பலனையும் கூட அறிவீர்களே. பொறுத்து போகிறதுனால நமக்கு எதுவுமே குறைந்து போகாது. அதனுடைய பலனை ஆண்டவர் நிச்சயமாக தருவார். பொறுமைக்கேற்ற பலன் அது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். யோபுவை கர்த்தர் சந்தித்து பொறுமைக்கேற்ற பலனை யோபுவுக்கு கொடுத்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அதற்கேற்ற பலனை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். அதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வேண்டாம். யோசித்து பாருங்க. ஆண்டவரத்துல கேளுங்க, ஆண்டவரே எந்தெந்த காரியத்துல நான் பொறுமை இல்லாமல் இருக்கிறேன் ஏசப்பா, எந்தெந்த காரியத்துல நான் பொறுமை இழந்து காணப்படுகிறேன், தயவாய் என்னை மன்னிங்கப்பா, தயவாய் என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, பொறுமையோடு கூட நான் செயல்பட பரலோகத்தின் தேவனே நீங்க எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி ஆண்டவரத்துல கேளுங்க. அடுத்து நாம கேட்ட இந்த வார்த்தையின் மூலமா நம்ம ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் நீ செய்த கிருபைகளுக்காக மக்கள் நன்றியப்பா. ஆண்டவரே, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. அப்ப யோபு பொறுமைக்கு அடையாளமாய் விளங்கினது போல நாங்கள் ஒவ்வொருவரும் பொறுமையோடு கூட இருக்க கிருபை செய்யப்பா. உங்களுடைய பொறுமையானது மற்றவர்களுக்கு சாட்சியாய் விளங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். பொறுமை இல்லாமலப்பா வீணான வார்த்தைகளை பேசாதபடிக்கும், பொறுமை இல்லாமலப்பா வீணான சண்டை சச்சரவுகளுக்கு ஆளாகாதபடிக்கும் ஆண்டவரே உங்களுடைய நீடிய சாந்தம் பொறுமை எங்களை காத்துக்கொள்ளட்டும். ஆண்டவரே, பொறுமை இல்லாம நாங்கள் செய்ததான பாவங்களை தயவாக நீர் மன்னிப்பா. பொறுமை இல்லாம நாங்கள் எடுத்த முடிவுகளை தயவாக நீர் மன்னிங்கப்பா. இனிமே உம்முடைய பொறுமை எங்களுக்குள்ளாக கடந்து வரட்டும். யோபுவுக்கு நீங்க கற்றுக் கொடுத்த பொறுமை எங்களுக்குள்ளாக கடந்து வரட்டும் சுவாமி. அப்பா நீர் இப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றியப்பா. உமக்கே துதிக்க மகிமை ஏறெடுக்கிறோம். இப்ப நாம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.